வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த அருமையான நிகழ்வினை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு 9 மைய தவம் அருமையாக நடத்தி கொடுத்த புவனா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு புதன் வியாழக்கிழமைகள்ல மகரிஷியினுடைய ஞானக்களஞ்சிய கவிக்கான விளக்கம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில சிலை வணக்கம் என்ற தலைப்பில மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் ஸ்வர்க்கம் நரகம் என்ற தலைப்புல. இந்த சிலை வணக்கம் என்ற தொகுப்புல மகரிஷி அவர்கள் உருவ வழிபாடு, அதனுடைய பலன், அதை எப்படி நாம நம்ம வாழ்க்கைய முன்னேற்றுவதற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா ஆதி மனிதன் காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் நாம வாழ்க்கையில மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பண்பாடுகள் அனைத்திற்கும் காரணம் அந்த காலத்து தோன்றிய அறிஞர்கள் தான். மகரிஷி சொல்லுவாங்க, எந்த காலத்தோ தோன்றிய இறையறிஞர் எல்லாரும் அந்த கால மக்களின் நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள். இந்த விந்தை மிகும் காலம் விஞ்ஞான அறிவுக்கு அதெல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை விளக்குகின்றேன் அப்படின்னு ஒரு பாடல். அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் மனிதன் இப்படியே தின்று திரிந்து உறங்கவா பிறந்திருக்கான்? இல்ல, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடைவதற்கு அவங்களுக்கான ஒரு வழிமுறைய சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒன்றுதான் பக்தி மார்க்கமாக. நமக்கென ஒரு பவர், ஒரு சக்தி. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, உருவங்கள் அனைத்திற்கும் ஊடே உண்டு ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்பார். ஒருவனாய் உள்ள அதே இறைவன் அது இயக்கும் உருவமே நான் என்பான் பக்தன் அப்படின்னு பக்தியை பத்தி சொல்லும் போது சொல்லுவான். அப்ப பக்தி மார்க்கம் என்பது எதற்கு வந்தது? அந்த வணக்கங்கள், சிலை வணக்கங்கள், உருவ வழிபாடு, இதெல்லாம் வந்தது எதற்காக அப்படின்னு சொன்னா, மனிதன் பிறந்ததுல அந்த குழந்தையா இருந்து அப்புறம் வளர்ந்து தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நிலைக்கு வருகின்ற வரை ஏதோ ஒரு வழிமுறை வேணும் அவனுக்கு, உருவ வழிபாடு வேணும். மகரிஷி அறிவின் வளர்ச்சி படிகளை கூட எப்படி சொல்றாங்க? முதல்ல நம்பிக்கை, அப்புறம் விளக்கம், அதுக்கப்புறம் தான் முழுமை பேரு. அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, அவங்கள நம்பி நாம நடைபழக முதல்ல நடக்க தொடங்கினோமே. எப்படி? 4 எட்டு எடுக்கிறதுக்குள்ள தட்டு தடுமாறி விழுந்தோம். அப்போ நம்மை ஒருவர் பிடித்து கொள்ளும் போது ஒரு நம்பிக்கை, நம்மால நடக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன வச்சது? அருமையா நடக்க கத்து கொடுத்தது. ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த கையை பிடிக்காம வந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, நமக்குள்ள அந்த தன்னம்பிக்கை முழுமை பெற்ற பிறகு வேணாம் கை பிடிக்காமலே நான் நடக்கிறேன். அப்படித்தானே நம்ம முன்னோர்கள் நம்மளை வழி நடத்துவாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் பிடிப்பாங்க, கொஞ்சம் தூரம் விடுவாங்க. அப்போ நாம தடுமாறி, ஆனா நம்மளுடைய நிலைத்தன்மையை உருவாக்கி கொள்வதற்கு அவங்க உதவி தேவை. அதுக்கப்புறம் விளக்கம். அதுக்கப்புறம் யாராவது கை பிடிச்சாங்களா நடக்கிறதுக்கு? இல்லையே. அதுக்கப்புறமும் எந்த பக்கம் நடக்கணும்னு தெரியணும். நடக்க சொல்லி கொடுத்தாங்க முன்னோர்கள். ஆனா தடுமாற்றம் இல்லாம நடந்துட்டுறோம். ஆனா தடமாற்றம் இருக்கக்கூடாது இல்லையா? தடம் என்பது என்ன? வழி. எப்படி போகணுமோ அப்படிதான் போகணும். அதை மாற்றிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையே திசை மாறி போயிடும். அப்போ இந்த தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு எப்படி நம்பிக்கையாக ஒருவர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்களோ, அதே மாதிரி தடமாற்றம் இல்லாமல் இருப்பதற்காக தோன்றியவைதான்
இந்த உருவ வழிபாடும் அதுல இருக்கக்கூடிய பல கதைகளும் சம்பவங்கள் இருக்கலாம், அதுல வரக்கூடிய ஒரு நீதி இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு என்ன எடுத்துரைக்குது? தடம் மாறக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் இப்படி 5 கண்டங்களாக பிரிஞ்சிருக்கோமே, இதெல்லாம் முதல்ல இருந்தே அப்படியேதான் இருந்தது. இப்படியே உருவாகும் போதே 5 கண்டங்களும் இப்படித்தான் இருந்ததா அப்படின்னா அதையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு பாக்குறாங்க. ஒரு கோடானு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அதை பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டமாக பிரிக்கும் போது அந்த முதல்ல அதை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல இருக்கும்போது எல்லாம் ஒரே கோலமாக இருந்தது. இந்த பூமி பிரிக்கப்படல. அப்போ என்னாச்சுங்க? எல்லாம் ஒரே போல இருந்தது. அதற்கப்புறம் மனித இனம் தோன்ற 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 விலங்குகள் தோன்றி பல கோடி வருடங்களுக்கு அப்புறம் மனிதன் தோன்றினோம். அப்படி தோன்றி மனித குலம் வளர 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 அடுத்தது என்னாச்சு? அங்கே பாயக்கூடிய நீரின் தன்மையில மாற்றம் ஏற்படுது. அப்ப என்ன ஆகுது? நீர் புகுந்து கண்டங்களாக பிரிக்க தொடங்குச்சு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை பின்னாடி பார்த்தா எல்லாமே நதியின் கரையில் ஏற்பட்ட நாகரிகம் தான் இல்லைங்களா? அந்த கரையை ஒட்டி வாழ்ந்த மக்கள் அந்த நதி போகிற போக்குல அதை ஒட்டிதான் அவங்களோட வாழ்க்கை பண்பாடு அமைந்ததாக சொல்றாங்க. இப்போ நதிகள் ஓடி பிரித்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த டைனோசர் ஏஜ்னு ஒண்ணு சொல்றாங்க, பெர்சியன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் 5 கோடி 10 கோடி வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிதான் இன்றைய நிலையில 5 கண்டங்களாக பிரிச்சிருக்கோமே அதெல்லாம் வந்தது. அப்ப இது எப்படி ஒண்ணா இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விலங்கினம் அந்த விலங்கினத்தினுடைய எச்சம் மிச்சம் அவங்க அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ஒரு பூமியினுடைய வேறொரு பாகத்துல அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த மிருகமும் நம்ம இப்ப பிரிச்ச பிறகு ஒரு கண்டத்துல இருப்பதாக ஒரு ஆராய்ச்சி சொல்லுவோம். அப்போ ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் தெரியுது, ஓ இந்த மிருக இனங்கள் அங்கேயும் வாழ்ந்திருக்கு. அப்ப எல்லாம் அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கேன்னு எல்லாம் குடியேறி வந்தவர்கள் தான். அப்ப அப்படி வந்த போது ஒவ்வொருவரும் வாழும் கூட்டத்திற்கு ஏற்ப அவங்களுக்கு வாழும் வகை சொல்லி கொடுப்பதற்கு ஒரு தலைமை பண்பு தேவையாக இருந்தது இல்லைங்களா? அதுலதான் சொல்லுவாங்க அந்த மன்னர் ஆட்சி எல்லாம் வந்த கதைகள்லாம் பார்த்தோம்னா அப்படித்தான் வந்ததாம். யாரோ ஒருவர் மட்டும் அந்த சிந்தனையில் உயர்ந்தவர்கள் ஒரு தலைமை பண்பை எடுத்துக்கிறாங்க. அவங்க கையில அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு குச்சியில ஒரு சிவப்பு கலர் இதை தடவி வச்சிருந்தாங்க. அதனால அதை செங்கோல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் தோன்றுறாங்க. அந்த தோன்றுகின்றவர்கள் அந்த அந்த தனக்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துறாங்க. அதற்கு அவங்க ஒரு சில சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குனதான் அவங்க பேரால் அழைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம என்னென்னவோ மதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோமே இல்லைங்களா? எல்லாம் ஒண்ணுதான். ரிஷிதான் இன்னைக்கு அதை சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு இல்லையா? அதாவது ஒரு 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 வழிப்போக்கர்கள் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பனைமரம் இருக்கு. அந்த பனைமரத்து மேல ஒரு பச்சோந்தி இருக்கு. முதல்ல இருந்த நபர் பாக்குறாரா, அந்த பச்சோந்தி பச்சை நிறமா இருக்கு பாருங்க அப்படிங்கும் போது இன்னொரு நபர் பாக்குறாரு. பார்க்கும்போது பார்த்தா அது நீல நிறத்துல இருக்கு. இல்லைங்க, பச்சை நிறம் எல்லாம் கிடையாது, அது நீல நிறத்துல இருக்கு அப்படிங்கிறார். உடனே இவர், உனக்கு என்ன கண்ணு சரியில்லையா? ஐ திங்க் உனக்கு கண்ணு பார்வை சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் பச்சை நிறமா இருக்குங்கிறேன், நீ நீல நிறம் சொல்றியே, எது பச்சைன்னு உனக்கு தெரியாதா? இப்படி 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தா 3வதாக ஒரு வழிப்போக்கர் அந்த வெளியே வர அவர்கிட்ட கேக்குறாரு, பார்த்து சொல்லுங்களேன், அது பச்சையா நீளமா பார்த்து சொல்லுங்க. நான் பச்சைங்கிறேன், அவர் நீளம். இவரும் பார்த்துட்டு என்ன சொல்றாருங்க, அது சிவப்புயா அப்படிங்கிறார். இந்த 3 பேருக்குள்ள இது பெரிய வாக்குவாதமா நடக்குது. அப்ப ஒரு சிந்தனையில் உயர்ந்தவர் ஒருவர் அவர் வருகிறார். அவர் வந்து பார்த்தோன்னே அவர்கிட்ட இந்த பஞ்சாயத்து போகுது. உடனே அவர் பார்த்துட்டு சொல்றாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது பச்சோந்தி, அது இடத்துக்கேற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க, அது ஒருவர் பார்க்கும்போது பச்சை நிறமா இருந்தது, இன்னொருவர் பார்க்கும்போது நீளமாக, இன்னொருவர் பார்க்கும்போது சிவப்பாக. ஆனா அங்க இருக்கிறது என்னங்க? ஒரே ஒரு உயிரினம் தான். அதனுடைய தன்மைக்கு ஏற்ப அது வேற வேற மாதிரி பார்க்கிறவங்களுக்கு தென்படுது.
விவேகானந்தர் ரொம்ப கடுமையா ஒரு இடத்துல சொல்றாருங்க, கொஞ்சம் வன்மையாகத்தான். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல மனிதனை நல்வழிப்படுத்தணும்னா இந்த முன்னோர்கள், நம்ம அறிஞர்கள், மகான்கள் கொஞ்சம் கடுமையை உபயோகப்படுத்துறது உண்டு. அந்த வார்த்தைகள் கடுமையாத்தான் இருக்கும் இல்லைங்களா? மருந்து கொடுக்கணும்னா மருந்து கசக்கும் தான். ஆனா குழந்தைக்கு மிரட்டியாவது மருந்தை கொடுத்துத்தான் தீரணும், ஏன்னா நோய் போகணும். ஏன்னா மருந்து சாப்பிடுறியானா எந்த குழந்தையாவது ஆர்வமா சாப்பிடுமா? சாப்பிடாது. மிரட்டியோ, அச்சமூட்டியோ, ஆசை காட்டியோ குழந்தைக்கு கொடுத்துத்தான் ஆகணும். அப்ப அந்த மாதிரி விவேகானந்தர் ஒரு வரிகள் சொல்றாருங்க, எல்லாரும் வீட்லயும் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கறது உண்டு இல்லைங்களா? நிறைய வீடுகள்ல என்னென்னலாம் பிராணிகளும் வளர்க்குறாங்க. நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க, கிளி வளர்க்குறாங்க, ஒரு சில வீடுகள்ல ஆமை வளர்க்குறாங்க, நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய வளர்க்கறது இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த எஜமானனை அந்த ஜீவன் உணர்ந்து கொள்ளும். அந்த எஜமானன் எந்த வேஷத்துல வந்தாலும் அந்த நாய் வளர்க்கிறாருன்னா அந்த நாய் கிட்டக்க போனா போதும் தன்னுடைய எஜமானன் உணர்ந்து கொள்ளும். எப்படி? அதற்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு, அதுக்கு பேசுற திறமை கிடையாது. ஆனா அதற்கு இருக்கக்கூடிய அந்த 5 புலன் உணர்விலேயே அது தன்னுடைய எஜமானன் இவன் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இப்ப இதை ஒப்பிட்டு சொல்றார் விவேகானந்தர், நாய்கள் தன்னுடைய எஜமானர்கள் எந்த வேஷத்தில் இருந்தாலும் கண்டுபிடித்து விடுகிறது. ஆனால் மனிதர்கள் ஏன் நமக்கு இந்த வார்த்தையை போடுறாரு? நமக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சிகப்பு கலர், பச்சை கலர், நீல கலர்னு ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் தான் இருக்கு. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதை தவிர மற்றது உண்மை அல்ல அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த எண்ணத்துக்குத்தான் இந்த பதிலடி கொடுக்கிறார். எப்படி ஒரே பச்சோந்தி இடத்திற்கேற்ப வேற வேற நிறம் மாற்றுகின்ற குணம் இருக்கிறதோ, அது போலதான் அந்த எல்லையற்ற ஒரு சக்தி. அந்த சக்தி யாரால் மனிதனுக்கு வழிகாட்டப்படுகிறதோ அதற்கு ஏற்ப அவங்க சொன்னதை வச்சு அதற்கென ஒரு ஒரு குண விசேஷங்களை வச்சுக்கிட்டு இதுதான் என்னுடையது, இது அவர்களுடையதுன்னு பிரிச்சு பார்த்து பேதம் பண்றோம். இப்ப என்ன சொல்றாரு அவரு? நமக்கு எஜமானர்களை அடையாளம் தெரியவில்லை. அவங்க இந்த வேஷத்துல வந்தா மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் என்னோட எஜமானர்னு. ஆனால் அவங்க வேற வேஷத்துல வரும்போது என்னால் கண்டுபிடிக்க முடிவதில்லை. அதனால்தான் அந்த வரி குறிப்பிடுறார், நாய்கள் தங்களுடைய எஜமானரை கண்டு கொள்ளும். அப்ப இந்த அடிப்படை உண்மையே தெரியாததுனாலதான் அவர்கள் அச்சமூட்டியோ ஆசை காட்டியோ நமக்கு பயமுறுத்தி நன்மையை செய்ய வைக்கிறதுக்காக சொன்னவைகளை நாம சரியா எடுத்துக்கலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த உண்மை தத்துவத்து மேலேயே உண்மையான உணர்தல் இல்லை இல்லைங்களா? மகரிஷி சொன்ன ஒரு பாடல் சொன்னேன் இல்லைங்களா? என்ன பாடல் அது? உருவங்கள் அனைத்திற்கும் ஊடே உண்டு ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்பர். ஒருவனாய் உள்ள அதுவே இறைவன், அது இயக்கும் உருவமே நான் என்பான் பக்தன். இது துவைத்தம் இல்லைங்களா? துவைத்தம்னா ரெண்டு. ஒண்ணு என்ன? அந்த இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கிட்ட இருந்து வந்த நான் ஒருத்தன், நான் அது இயக்கும் உருவம் அப்படிங்கிறான். ஒருவனாய் உள்ள அந்த இறைவனே நான், உருவனைத்தும் என் தோற்றம் என்கின்றான் ஞானி. இதுதான் அத்வைத்தம். ரெண்டு இல்ல, ஒண்ணுதான். அந்த ஒருவனா சொல்றேனே அந்த இறைவனே நானாக இருக்கிறேன். அது போலதான் என்னை போல எல்லா உருவங்களும் அந்த இறைத்தன்மை உடையது. இது ஞானி. ஆனா மகரிஷி கடைசியில சொல்றாரு பாருங்க, இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றுதான். எப்படி அந்த 4வதாக வந்த சிந்தனையில் உயர்ந்தவர் சொன்னாரு, அப்பா அது பச்சோந்தி, அது இடத்துக்கு ஏற்ப களமாறுது, நீங்க தான் வேற வேற நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையே மகரிஷி இங்க என்ன சொல்றாங்க, அந்த ஞானி ஒன்று சொல்லுகின்றார், பக்தன் ஒன்றுக்கு சொல்லுகின்றான். அப்ப இறுதியா மகரிஷி சொல்கின்றார், இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றே. கடைசி வரி என்ன சொல்றாங்க? அவரவர் அறிந்த அளவே பேதம். ஒரே வரிங்க. இதெல்லாம் சினிமால பஞ்ச் டயலாக்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு பஞ்ச் டயலாக் அந்த படத்தையே நிறுத்திடுதுங்கிறாங்க. இங்க உலக தத்துவத்தையே நிறுத்திட்டாருங்க மகரிஷி அந்த ஒரே வார்த்தையில. அவரவர் அறிந்த அளவே பேதம். அப்ப வேதத்துக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனையினுடைய உயர்வை பொறுத்து தான் வேதம். அவ்வளவுதான், வேதமே கிடையாது. ஆனா வேதம் இருக்குன்னு நான் நினைச்சேன்னா நான் புரிஞ்சுக்கல. அந்த ஒன்றே ஒன்று இல்லையா? எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க முடியல.
நான் எல்லாவற்றையும் வேறொன்றாக பார்க்கிறேன் அப்படின்னா வேதம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வேதமில்லாத தன்மையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த வேதங்களான மதங்கள் தோன்றுச்சு. ஒரு என்ன சொல்றது, நகைச்சுவையான ஒரு விஷயம் வருங்கள. மனிதனுக்கு என்ன உணர்த்தணும்? வேதமே கிடையாதுப்பா, எல்லாரும் ஒன்றிலிருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயமே வேதமாக அமைந்து போய்விட்டது இன்னைக்கு உலகம் எங்கும். இல்லையா? நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா உணர்ந்தவர்கள், அது அவங்க பெரிய ஞானிகளா இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொருத்தர் வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து தவம் செய்து அவங்க எல்லாத்தையும் உணர்ந்தவர்கள், அவங்க உணர்றாங்க. சாதாரண மனிதர்கள் கூட அதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல பார்த்தோங்க, நிறைய நிகழ்வுகள்ல பார்த்திருக்கோம். நிறைய நாம இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கிறோமோ அந்த இடத்துல உண்மையை உணர்ந்த அன்பு உள்ளங்கள் அந்த பிரிவினை எல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு நடந்து கொண்டிருக்கிறத இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சமீபத்துல ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேங்க. அதாவது ஒரு ஊர்ல இப்போ இஸ்லாமிய அன்பர்கள் அந்த ரம்ஜான் போது தொழுகை இருக்கு இல்லைங்களா, அவங்க அந்த நோன்பு இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. நமக்கு தெரியும், காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க, இரவு சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒட்டகம் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் அப்ப நம்ம சேர்த்து எல்லாம் வச்சுக்க முடியாது. இருந்தாலும் அந்த 2 வேளை அந்த உணவு தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து எச்சி கூட முழுங்க மாட்டாங்க, எச்சில கூட முழுங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க கடுமையான விரதம் அனுஷ்டிப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்க, அங்க எல்லா பிரிவினை சேர்ந்தவங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இந்த மாதத்துல, இந்த அவங்களுக்கான அந்த ரமலான் மாதத்துல நோன்பு இருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்காக என்ன பண்றாங்களாம், அதை பின்பற்றாத வேறு ஒரு நம்பிக்கை வழி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க அவங்களுடைய உணவகத்துல அந்த உணவு உற்பத்தி அந்த பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கிச்சன் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிச்சன் ஓப்பனா வெளியில தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒரு உணவகம்னு வச்சுக்கோங்களேன். அங்க அந்த சமைப்பவர் செய்யறதெல்லாம் வெளியே தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய உணவகத்துக்கு வாசல்ல இந்த காலை முதல் இரவு வரைக்கும், மாலை வரைக்கும் ஒரு திரையை தொங்க விட்டுறாங்கங்க. உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடுறவங்க சாப்பிடுறாங்க. ஆனால் அந்த உணவு ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லைங்களா, அந்த உணவு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வாழ்க வளமுடன், மன்னிக்கவும் நெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுமா? இப்ப கேக்குதுங்களா அம்மா? கேக்குதுங்களா நான் பேசுறது? இப்ப கேக்குதம்மா, நீங்க பேசுங்க. சரி. உணவு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை இப்ப ஒரு பசியால இருக்கிறவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எவ்வளவு அந்த அந்த பசியினுடைய வேகம் அதிகரிக்குமா இல்லையா? அவங்களுடைய பண்பாடோ அன்னைக்கு பகல் முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல உணவை உருவாக்கக்கூடிய, உணவை சமைக்கக்கூடிய இடத்தை பார்க்கும்போது தானாக பசி ஏற்படும். அந்த வருத்தம் கூட அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு பண்பாடை அவங்க ஃபாலோ பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தோம். அதே போல இப்போ சமீபத்துல நடந்தது மதுரையில். அந்த தெய்வம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பெரிய விழா நடக்குது. அங்க இந்த திருவிழாவில பாத்தீங்கன்னா எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் வந்து அங்கே அந்த நிகழ்வுல பங்கு கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆனா உதவிகளை செய்து கொண்டு இருக்காங்க. பாக்குறோம் நம்ம அயோத்தின்னு ஒரு இடத்துல ராமருடைய கோயில் இருப்பதாக அங்கே சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயில்ல ராம நவமி நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அந்த அதுல பங்கெடுத்து கொண்டு சகோதர சகோதரிகளாக அந்த அதை வந்து எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் அங்க என்ன அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவங்க எல்லா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளை காணக்கூடிய அறிவு அங்க இருக்கிறவர்களுக்கு இருக்குது. அப்ப இவங்களையும் ஞானின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா மகரிஷி என்ன சொல்றாரு, ஒருவனாய் உள்ள அந்த உருவமே நான், உருவனைத்தும் என் தோற்றம் என்பவனே ஞானி. அப்போ மகரிஷி போன்ற மகான்கள் இந்த குணத்தை எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த விஷயத்தை பற்றி மகரிஷி ரொம்ப ரொம்ப ஆழமாக பேசுறாங்க. ஏன்னா
மனிதனுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அச்சமூட்டியோ ஆசை காட்டியோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த ஆசை காட்டுவது ஸ்வர்க்கம், அச்சமூட்டுவது நரகம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? இறந்த பிறகு, வாழுகின்ற காலம் முடிஞ்ச பிறகு நாம் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா நரகத்துக்கு போவோம். அப்ப இந்த சொர்க்கம் நரகம் என்பது என்ன? இதுதான் மகரிஷி இன்றைய பாடல்ல சொல்றாங்க. உருவம் வரைக்கும் குறுகி நின்ற உணர்ச்சி நிலையே நர அகமாம். இதுவும் பஞ்சு டயலாக் தாங்க, ஒரே வரி புரிஞ்சிருச்சு. உருவம் வரைக்கும் குறுகி நின்ற உணர்ச்சி நிலையே நர அகம். நர அகம்னா நான் அகம், நரம் அப்படின்னா நான், அதாவது நம்மை போன்ற மனிதர்கள், அதுதான் நரன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நர அகம், நான் மட்டும்தான் உலகம், நான் பின்பற்றுவது மட்டும்தான் குறிக்கோள், நான் வணங்குவது மட்டுமே தெய்வம். இப்படி தான் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கும்போது அந்த வாழ்க்கை முறைதான் நர அகம். அருவம் எனும் பேரண்டம் அறிந்த நிலையே சுவர் அகமாம் அப்படிங்கிறான். என்னதுங்க? அருவம் என்ற பேரண்டம், இந்த இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும், அனைத்து உயிரற்ற உயிருள்ள அனைத்துமே அந்த எல்லையற்ற இறைநிலையிலிருந்து வந்ததுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் சுவர் அகம். சச்சிதானந்தம் சொல்றாங்க இல்லைங்களா? சத்து சித்து அனந்தம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கை முறை ஸ்வர் அகமாம். பெருமை உள விண் என்ற அணு அறிந்தோன் விண்ணவனாம். விஞ்ஞானி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? விண்ணை பற்றிய ஞானம் அறிந்தவர்கள் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த விண்ணை பற்றிய ஞானத்தை அறிஞ்சு அதுதான் எல்லாமாக இருக்கு. பிரகலாதனை சொல்லலாமா? விண்ணவன்னு சொல்லலாம். என்ன சொன்னார் அவரு? பார்க்கும் பொருள் அனைத்திலும் அந்த பரமனை பார்த்தார். ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அந்த எல்லையற்ற பரம்பொருளை பார்க்க கத்துக்கொண்டான். அதனால் அந்த பிரகலாதனை விண்ணறிந்தவன் விண்ணவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சொல்றாங்க, விண் கடந்து வானறிந்த விவேகியே வானவனாம். நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள்ல தேவர்கள் அசுரர்கள் இத பத்தி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அங்கே தெய்வ அவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வ நிலை அறிந்தவர்கள், எப்படி சித்தர்கள் உயிரை அறிந்தவர்கள் சித்தர்கள்னு சொல்றோமோ அது போல அந்த எல்லாம் கடந்த ஒன்றை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் தெய்வர்கள் தேவர்கள். அவங்களுக்கு இன்னொரு பேரு வானவர்கள்னு சொல்லுவாங்க. இப்ப மகரிஷி நம்மை கூட வானவர்கள் சொல்லிட்டாங்க. எப்படிங்க? விண் கடந்து வானறிந்த விவேகியே வானவனாம். இது வானவன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் யாரு? அந்த விண் கடந்து எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை பற்றி அறிந்த விவேகி. அந்த விவேகம்னு எனக்கு அறிவு இல்லையா? அந்த 6வது அறிவை முழுமையாக உணர்ந்தவன் அவன்தான் வானவன். சரி, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இந்த நரகம் சுவரகம் இதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சாலும் நம்ம வாழ்க்கின்ற வாழ்க்கை முறையில நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது ஒரு பாடல்ல சொல்றாங்க மகரிஷி. நர அகத்தே சிந்தனையை செலுத்தி நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம். துன்பத்துக்கு காரணம் என்னங்க? நர அக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இறந்த பின்பு வருவதல்ல நரகம், இருக்கும் போதே எப்பெல்லாம் நான் பெரியவன், நான் தான் எல்லாம், நான் தான் என்னுடையதுதான், நான் பின்பற்றுவதுதான் சிறந்தது என்று எப்போதெல்லாம் அறிவு பண்றோமோ அப்போதெல்லாம் நர அக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நர அகத்தே சிந்தனையை செலுத்தி நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம். ஒரு சின்ன உதாரணங்க, இப்ப தோன்றினதுங்க, இந்த கணம் எனக்குள்ளே தோன்றினதை பகிர்ந்துக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்தியால நிறைய இடத்துல தேர்தல் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. இன்னைக்கு அதுதான் தேர்தல் கலியபரமாக நடந்துகிட்டு இருக்கு, திருவிழா மாதிரி. கருத்து வேறுபாடுகள், அவ்வளவு விவாதங்கள் எல்லாம். இப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்று ஒரு சிந்தனை இருக்கு, அவரவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப. அதனால்தான் ஒரு வயதை நிர்ணயித்து அதுக்கப்புறம் ஓட்டுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிக்குது இல்லைங்களா? அது அவரவர்களுடைய சிந்தனை. அப்ப நம்ம ஆய்வு பண்றோம் இல்லைங்களா? இந்த கணம் எனக்கு தோணுச்சு, நான் என்ன தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. இந்த வரி மகரிஷி கொடுத்த இந்த முதல் வரி, நர அகத்தே சிந்தனையை செலுத்தி நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம், இது இன்னைக்கு இனிமே கூடாது அப்படிங்கிறத ஒரு அடிக்கோடிட்டு இந்த கணம் நான் ஒரு சங்கல்பம் எடுத்தேன்.
ஏன்னா அவரவருடைய சிந்தனை அவரவருக்கு செல்லுது. அதை யாராலும் மாற்றவும் முடியாது. அதை மாற்றுவதற்கு முயற்சிப்பதும் தவறு. பல நேரங்கள்ல ஆர்குமெண்ட் வருதுங்க இல்லையா? நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு கூட எங்களுக்குள்ள எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையில ஒரு சின்ன, ஏன்னா அவரவர்களுடைய கருத்தை பகிர்ந்துக்க முயற்சிக்கிறோம். ஆனா வேண்டாம் அப்படிங்கிறது இந்த கணம் எனக்கு உருவானது. ஏன்னால் அது நர அகம். சொர்க்கமா வாழறது தானே வாழ்க்கை. வேண்டாம். அவரவருடைய கருத்து அவரவருக்கு, இறைநிலை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கேற்ப அது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ இந்த கணம் எனக்குள்ளே வந்தது. இனிமே ஆர்குமெண்ட் வேண்டாம். அவரவர்களுடைய எண்ணத்தை உள்ளுக்குள்ள ஆழமா பதித்துக் கொள்வோம். எது நல்லதோ அது நடக்கட்டும். அப்போ நர அகத்தே சிந்தனையை செலுத்தி நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம். இது எப்படி போகும்? அடுத்த வரியில தீர்வு சொல்றாரு பாருங்க. சொர்க்கத்துக்கான வழிமுறை. சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒளித்தோம் அப்படின்றாரு. முதல் 2 வரியில துன்பம் ஏன் வருகிறதுன்னு சொன்ன மகரிஷி, அந்த நர அக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதுல இருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி? தவம் ஒன்றே வழி. சிற அகம் என்னதுங்க? துரியம் இல்லையா? சிரம்னா தலை, தலைக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த அந்த துரியம், அந்த பிரம்மரந்தரம். சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒளித்தோம். அந்த உடல், அந்த உள்ளே இருக்கக்கூடிய உயிர், அந்த இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை, இது எல்லாத்தையும் அறிந்ததனால் அந்த நர அகத்தே வச்சிருந்தோமே எண்ணம், அதை ஒழித்து விட்டோம். சரி, இந்த சிற அகத்தோட நின்னுட்டனா? இல்ல. பராகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். அங்க என்ன சொன்னாங்க மகிழ்ச்சி? சொர்க்கம் நரகம் பாடல்ல விண் கடந்து வானறிந்த விவேகியே வானவனாம் அப்படிங்கறத ஒரு காமன் ஃப்ரேஸ் போட்டாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? பராகத்தே சிந்தனையை செலுத்தி வரும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். அப்ப துரிய அதீத தவம் செய்து செய்து அந்த எல்லையற்ற மெய்ப்பொருளோடு நம்மை ஒன்றி நிற்க செய்ய 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 கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம் சொன்னாங்க இல்லைங்களா? அததான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க மகரிஷி. பரவகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். இது அந்த 25 நிமிஷம் மட்டும் ஒன்றை செய்தால் போதுமா? நாம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? காலை மாலை 2 வேளையும் செய்யறோங்க. 25 நிமிஷம், 30 நிமிஷம் ஆழ்நிலை தியானம், 40 நிமிஷம் எல்லாம் கூட செய்யறோம். அந்த ஒன்றி நிற்றல் என்பது என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒன்றி நிக்கிறதா? இல்ல. பழக்கத்தால் சொல்லிட்டாரு. அந்த பழகின சாமியத்தின்படி அது நமக்கு வழக்கமா ஒழுக்கமா மாறணும். முதல்ல ஒன்றுவதற்கு தொடுவதற்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. தொட்ட பிறகு அதை பிடித்தது விடக்கூடாது. அப்ப இந்த தவம் செய்யாத நேரங்களிலும் பரவகத்தோடு மனதை ஒன்றி நிற்க பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா அது ஆக்கினிலேயே மகரிஷி அதை நமக்கு ஒரு பாடல்ல சொல்லிட்டாங்க. கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். யாருங்க ஆரம்ப சாதகர்கள்? ஆக்கினை கத்துக்கிறோமே, அப்போதே கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும், கர்மேந்திரியங்களான கை கால் வாய் குதம் பால் குறி, ஞானேந்திரியங்களான மெய்வாய் கண் மூக்கு செவி, இது எல்லாத்தையும் இயக்கும் போதும் புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். புலன்கள் தம்மை இம்முறையில் பழக்கிவிட்டால் அருவநிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலிலே சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும். இது மகரிஷியோட வரிங்க. அப்போ அந்த பரவகத்துல ஒன்று செய்யும் பழக்கத்தினால் என்ன ஆகும்? நம்மளோட செயல்பாடுகள் நல்லதா இருந்தா அதுதான் சொர்க்கம், வேற ஒண்ணும் இல்லை. கரவகத்தை தூய்மை செய்ய கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம். மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்திரியம் சொல்லி கொடுக்கக்கூடியது என்ன? நம்மளோட கரவகத்தை தூய்மை செய்யும் அந்த பிளாக் பாக்ஸ், அந்த கரு மையம், அதுல களங்கங்களோட பொருந்திருக்கோம். கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும் கருதுவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம். இது என்ன தகுதியுள்ளோர்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. அதே மகரிஷி தான் என்ன சொல்றாங்க? தகுதி என்னங்கிறாங்க? உடல் ஒன்று இருக்கணும், அதுல உயிர் என்ற ஒன்று ஓடிக்கொண்டிருந்தால் போதும். அப்ப தகுதியுள்ளோர் என்பவர் யார்?
இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் நான் அறிவிக்கின்றேன், நண்பர்களே வாரி. அங்கே வித்தியாசம் எல்லாம் இல்ல. கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக மதம் ஒன்றே. அப்ப இப்படி வாழ்கின்ற வாழ்க்கைதான் சுவர் அக வாழ்க்கை. இல்லாமல் அந்த பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்புல வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா அதுதான் நர அகம். அப்ப உண்மையான சுவர்க்கம் நரகம் என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு கதை கூறி முடிவு செய்து கொள்கிறேன். இப்ப இது இறந்த பின்பு இருக்கதாக சொல்றாங்க. அப்படி ஒரு கற்பனை பண்ணுவோமே. அப்படி ஒரு இடத்துல சொர்க்கம் என்று ஒன்று இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சொர்க்கம் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப எல்லாம் லக்ஸூரியஸா ரொம்ப அன்பா சந்தோஷமா இருக்கிறதாகவும், நரகம் என்பது எப்படி இருக்குங்க, எல்லாம் சண்டை சச்சரவு அடி தடி சண்டை, அடுத்தது தண்டனை, கருட புராணத்துல சொன்ன மாதிரி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை, இதெல்லாம் இருக்கு. அதை நிறைய நம்ம பார்த்திருக்கோம், எக்ஸாசரேஷனா கூட பார்த்திருக்கோம், பயமுறுத்துவதற்காக எண்ணெய் சட்டியில போட்டு எல்லாம் வறுக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. அந்த இடத்த பார்க்க போறாங்க. அதான் நரகத்துல இருந்து சத்தம் தாங்க வருது. ஆனா பயங்கரமான சண்டை சச்சரவு எல்லாம் வருது. சொர்க்கம் என்பது அமைதியா இருக்கு. என்ன காரணம்? நிஜமா நம்ம படிச்சிருக்கோமே அதுதானா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அங்கே நரகம் எல்லாத்துலயும் மனிதர்கள் தான் இருக்காங்க. எல்லாத்துலயும் மனிதர்கள் தான் இருக்காங்க. அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏன் சத்தம் போடுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா, அந்த நிலைக்கு, அதாவது அந்த சொர்க்க நரகத்தை அனுபவிக்கக்கூடிய நிலத்துக்கு அந்த தகுதிக்கு போகும்போது இந்த மனிதனுடைய உருவத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்னன்னா, கைகள் எல்லாம் 2 மடங்கு நீண்டுருதுங்க. உடம்பெல்லாம் அப்படியே இருக்கு, கை மட்டும் இப்ப எவ்வளவு இருக்குதோ அத மாதிரி இன்னொரு மடங்கு இருக்கு. அப்ப எவ்வளவு லாங்கா இருக்கும் கை, இல்லைங்களா? கை ரொம்ப லாங்கா இருக்கு. அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க, சாப்பாடு வச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தராலையும் எடுத்து சாப்பிட முடியலைங்க. என்ன காரணங்க? என்ன காரணம்னா, கைகள் நீளமா இருக்கு, மடக்க முடியல. வாய்க்கு ஏற்க மடக்க முடியல, சாப்பிட முடியல, பசிக்குது, சண்டை போடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவை வாடி இறைக்கிறாங்க. அங்கே நரகத்துல அத்தனை கலேபரமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இங்கேயும் மனிதர்கள் தான் இருக்காங்க, அதே விஷயம்தான் நடந்திருக்கு. அமைதியா இருக்கு. என்ன, எப்படி இவங்க மட்டும் எப்படி போய் சாப்பிடுறாங்க அப்படின்னு போய் உட்கார்ந்து பார்த்தா, அந்த மகரிஷி சொன்னாருங்கள, வான் கடந்து விண்ணர் அந்த அறிந்த விவேகியே வானவன் அப்படின்னு சொன்னார். அங்க விவேகம் இருக்கு. என்ன பண்ணாங்க, எல்லாருமே லாங் டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறவர் தன்னுடைய நீண்ட கையை கொண்டு உணவை எடுத்து எதிர இருக்கிறவருக்கு ஊட்டுறாரு. மடக்க வேண்டாம் இல்லையா? நம்ம சாப்பிடுறதுன்னா தானே மடக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறாரு. அவர் அங்கிருந்து அவருடைய நீண்ட கையை கொண்டு இவருக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் வயிறு நிரம்புகிறது. அங்கே அமைதியும் அன்பும் தாண்டகமாடி கொண்டிருக்கிறது. இது கதை. இப்ப மகரிஷி சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது, எந்த ஒன்றையும் தனக்கென வைத்துக் கொள்ளும் போது, தனக்கே வேண்டும் என்று நினைக்கின்ற போது, அங்கே நம்ம வாழ்க்கை இந்த நரகத்திலே ஏற்பட்ட மாதிரி ஒரே சண்டை சச்சரவாக உள் மனதுக்குள்ளேயோ வெளியேயோ நடந்து கொண்டிருக்கு. அதே விஷயம் இல்லாம ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு என்னை போலவேதான் எல்லா உயிர்களும். அதனால் நான் செய்கின்ற செயலால் இன்னொரு உயிருக்கு துன்பம் வரும் அப்படின்னா அந்த விஷயத்த நாம மாற்றிக்கொள்வது எவ்வளவு முக்கியமானது. அதை மாற்றுவதற்கு நமக்கு கொடுக்கதான் மகரிஷி இந்த அருமையான பயிற்சியை கொடுத்திருக்காங்க. சொர்க்கம் நரகம் என்பதை பற்றிய அனைத்து அருமையான விளக்கங்களையும் நமக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன? வாழும் போதே சொர்க்கத்துல வாழ்வதற்கான வழிமுறையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. தப்பி தவறி கூட கால் எடுத்து அந்த நரகத்தின் பக்கத்தில் வைக்க வேண்டாம். அந்த கால் போறதுக்கு மனம்தான் காரணம். அந்த மனதை கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, அந்த வேதாத்ரி மகரிஷி என்ற மனிதர் போன பாதையை மறந்து போகலாமா என்று இன்னைக்கு இந்த சொர்க்கம் நரகம் பற்றிய பாடல் கூறிய கருத்துக்களை நம் ஆள் மனதில் எடுத்துக்கொண்டு சொர்க்கமாக வாழ்வோம். மற்றவருக்கும் சொர்க்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.